இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நாளுக்கு நாள் எஸ்கலேஷனோட லெவல் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கு. திரும்பவும் நேத்திக்கு செப்டம்பர் 20 மேசிவான ஸ்ட்ரைக் ரஷ்யா உக்ரைன் மேல நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் கம்பைன்டான ஸ்ட்ரைக். கம்பைன்டு ஸ்ட்ரைக்லயும் மிசைலையும் அதிகப்படியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 20 மட்டுமே 619 ட்ரோன்களுக்கு மேல ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. 8 இஸ்காந்தர் பெலிஸ்டிக் மிசைல், அப்புறம் 32 KH-101 க்ரூஸ் மிசைல்களை ரஷ்ய தரப்பு வந்து ஏவி இருக்கிறாங்க. இதுல 23 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா 10 பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 10 பகுதிகளில் உதிரி பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. மிசைல்கள் பெருமளவில் ஹிட் ஆகலன்னு உக்ரைன் தரப்பு சொல்லியிருந்தாலும் நம்ம நேத்திக்கு வீடியோ பதிவிலேயே பார்த்திருப்போம். டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்ல க்ரூஸ் மிசைல் KH மிசைல் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து வெடிச்சதை நம்ம வீடியோ பதிவிலேயே பார்த்திருப்போம். இது போல லோக்கல் சோர்சஸ் தரப்பு ஷேர் இருந்தது. ஸோ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்களை அதிகமா மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இழப்புகள் கோரமா இருந்திருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஹெவியான அட்டாக்ஸ் பண்ணியிருந்துருக்காங்க. இதுல அதிகப்படியா சேதமடைஞ்ச பகுதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க். பயங்கரமா அட்டாக் நடந்திருக்கு இந்த டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க் பகுதியில. அதுவும் உயிரிழப்போட விகிதம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. காயம் அடைஞ்சவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. 36 நபர்கள் கிட்ட பாதிப்படைஞ்சிருக்காங்க. இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் மீடியாக்கள் தரப்பு வந்து ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. உடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது பில்டிங் இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்காங்க. அவங்களாம் மீட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிக பெருமளவுல தாக்குதல்கள் ரஷ்யா உக்ரைன் மேல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் பண்றதுக்கான வேலைகள்ல உக்ரைன் தரப்பு வந்து ட்ரை பண்றாங்க. இதுல நேத்திக்கு செப்டம்பர் 20 தாராட்டோ அப்புறம் சமாரா ஓப்லாஸ்ட் பகுதிகள் வந்து பண்ணா தாக்குதல் பண்ணிக்கிறதா உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ இருதரப்புலயும் அட்டாக் பண்றாங்க. ரஷ்யாவோட எண்ணெய்களை வந்து பாத்தீங்கன்னா குறி வைக்கிறாங்க. ரஷ்யா எண்ணெய்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல. இதனால குளோபல் மார்க்கெட் எனர்ஜி மார்க்கெட்டே வந்து பண்ண ரிஸ்கா இருக்கு. இது ரஷ்யாவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. ரஷ்யா சப்ளை பண்ணக்கூடிய நாடுகளுக்கு சிக்கல். ஏன்னா ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணெய் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. பல நாடுகளுக்கு வந்து பண்ணா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அதை பேலன்ஸ் பண்ணோம்னா வெனிசுவேலா. ஸோ வெனிசுவேலா மேல இதனாலதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க உலக தலைவர்கள் அப்படிங்கிற. எஸ்கலேஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உக்ரைன் இதே போல எண்ணெய் கிணறுகள் அடிக்கிறாங்கன்னா பல நாடுகளும் பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. அப்படி பிரச்சனைக்கு உள்ளாகிறதுனால அவங்களும் இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது ரஷ்யா களத்துல தினந்தோறும் முன்னேறிட்டே இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் உக்ரைன் தரப்புந்தே வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் தரப்பு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அதாவது சிரிஸ்கி அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபருக்கு தப்பான ஒரு தகவல்களை கொடுத்துட்டு இருக்காரா அப்படின்ற கேள்விகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைனோட மீடியாக்களா இருக்கட்டும், டீப் ஸ்டேட்டா இருக்கட்டும், தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஃபோர்ஸ் ஆர் அட்வான்சிங், அதுவும் 3 ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டீப் ஸ்டேட் தரப்பு பண்ண செய்திகள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த இதுல கேத்ரினிவ்கா, இது டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இதை நோக்கி ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க் ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நோவோ மிக்கலேவ்காவை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்தது ஜாப்ரோசியா ஒப்லாஸ்ட் நோவோ இவனிவ்கா. ஸோ இதை சுத்தி வளைக்கிறதுக்காக புறநகரங்கள் எல்லாமே வந்து பண்ணா தினந்தோறும் நம்ம 3 நாளா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம். 3 நாள்லயுமே இந்த பகுதிகளில் முன்னேற்றம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது போல டீப் ஸ்டேட் மேம் உக்ரைன் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ற மாதிரி எந்த பகுதியில உக்ரைன் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய கேள்வி. எந்த ஒப்லாஸ்ட்ல அவங்க அஃபென்சிவ் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி டொனஸ்க் ஒப்லாஸ்ட் அப்படின்னா டொனஸ்க் ஒப்லாஸ்டா ரஷ்யாவோட முன்னேற்றம் தடைபட்டிருக்கணுமே அப்படிங்கல இருக்கு. மேபி டிஃபென்சிவ் ஆபரேஷன் வேணா எடுக்கிறதா சொல்லலாம். பட் ஆனா அஃபென்சிவ் ஆபரேஷன் கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கிறத சொல்றாரு. மேபி எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்களா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள் வெட்ட வெளிச்சமா தெரிய போகுது. ரஷ்யா எந்தெந்த பகுதியில் பிடிக்கிறாங்க, இல்ல உக்ரைன் எந்தெந்த பகுதியில மீட் எடுத்துக்கிறாங்க, என்ன நடக்கும்லாம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனா இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் ரஷ்யா தொடர்ந்து முன்னேறாங்க. அதுவும் டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க் ஒப்லாஸ்ட்லயும் முன்னேறாங்க அப்படிங்கிறத உக்ரைனே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறாரு. அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களே பார்க்க போறாரு. செப்டம்பர் 21 இருந்து 24 வரைக்கும் யூஎனோட ஜெனரல் அசம்பிளி நடக்க இருக்கு. அங்க போய் பல விஷயங்கள், ரஷ்யா எங்க மேல இதை பண்ணிட்டாங்க, ரஷ்யா எங்க மேல அதை பண்ணிட்டாங்க, போர் குற்றம் பண்ணிட்டாங்க, ஜினோசைட் பண்ணிட்டாங்க, எக்கோசைட் பண்ணிட்டாங்கன்னு பலரும் கதறுவார் இல்லையா.
ஸோ அதே போல ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பவும் யூஎனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் அசெம்பிளிக்கு போய் கதறதுக்கு ஆரம்பிக்க போறாரு. இதுல என்ன மாதிரியான ரெசல்யூஷன் கொண்டு வர போறாங்க, யாரு வீட்டோ போட போறாங்க, என்ன நடக்க போகுது, இல்ல அங்கேயே உட்காந்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா, யூஎன் ட்ரூப்ஸ் இதுக்கப்புறம் உக்ரைனுக்குள்ள வருவாங்களா? ஏன்னா இப்போ யூஎனோட பிரசிடண்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட முன்னாள் இந்த ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தரப்புல இருக்கும்போது ஃபாரின் இதுல இருந்தாங்க இல்லையா, பெர்பாக் அவர்கள், அனலைனா பெர்பாக் அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடண்டா இருக்காங்க. அவங்க தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரெசல்யூஷன் கொண்டு வர போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ அவங்க கொஞ்சம் ரெசம்பிளன்ஸா இருக்கு, ரஷ்யாவோட ஒத்து போற மாதிரி தெரியுது. என்னன்னா யூஎன் ட்ரூப்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்களும் வழிமுறைஞ்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சீனா, ரஷ்யா இவங்களாம் அதான் கேட்குறாங்க. யூஎன் ட்ரூப்ஸ் அங்கே டிப்ளாய் பண்ணலாம், நேட்டோட ட்ரூப்ஸுக்கு பதிலாக உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி தானே யூஎன் ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல முடிவுகள் ஏதாவது எட்டப்படுதா இந்த யூஎனோட ஜெனரல் அசம்பிளியில், இதனால பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அங்க யூஎனுக்கு போது அதாவது செக்யூரிட்டி கேரண்டிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பா வேணும், அந்த செக்யூரிட்டி கேரண்டி இல்லாம போர் முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கொரியன் மாடல் மாதிரிலாம் அப்ரோச் வேண்டாம், அதெல்லாம் செல்லாது. ஏன்னா கொரியா அப்படின்னா ஒரு கொரியாவா இருந்தது ஜப்பானோட கட்டுப்பாட்டுக்குள்ள. அதுல பிரச்சனை வந்து தென் கொரியா வட கொரியான்னு பிரிஞ்சிச்சு. இப்ப அதே போல உக்ரைன் வந்து தென் உக்ரைன் வட உக்ரைன் அப்படிங்கிறத பிரிச்சுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதுல. அது அப்படி பிரிக்க முடியாது. கிழக்கு மேற்கு, மேற்கு உக்ரைன் கிழக்கு உக்ரைன் அப்படிங்கிற பிரிஞ்சிருமா அப்படிங்கிற இருக்கு. ஸோ அப்படி பிரியுது அப்படின்னா கிழக்கு முழுசும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்ப கிழக்குனா எது வரைக்கும் கிழக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப கருங்கடலை இழந்துருவாங்களா உக்ரைன் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது இல்லையா. ஸோ இது போல சிக்கல்கள்லாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாம பாதி ரஷ்யா பிடிங்கிட்டதுக்கு அப்புறமா மீதியே மேற்கு பிடுங்கிடுவாங்க. அப்புறம் உக்ரைனுங்கிறதே இருக்காது. அது ஆல்ரெடி அமெரிக்கா எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க, வளங்கள் எல்லாத்தையும். நிலங்களையும் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த மாடலையும் அப்ரோச் பண்ணாதீங்க, போருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டியோட இருக்கணும், அதோட முடியணும் அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா போட்டு உடைச்சிருக்காரு. அடுத்த மிக முக்கியமான ஒரு செய்தி அதிர்வளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது என்னன்னா அமெரிக்காவோட ஒரு நிறுவனம் தான் லாக்ஹீட் மார்டின். இப்ப அவங்க தரப்புல இருந்து ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹியர், யூ won't want to miss this அப்படிங்கிறதோட ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல போட்டிருக்கிறாங்க. இவங்க இது போட்ட உடனே ட்விட்டர்ல இருக்கிறவங்க, அதாவது எக்ஸ்ல இருக்கிறவங்க பல கருத்துக்கள், பல அனலிஸ்ட் வந்து பல கருத்துக்கள். இதுல பிரதானமான கருத்துக்கள் என்ன அப்படின்னா SR-72 டார்க் ஸ்டார் அந்த விமானம் தயாராயிடுச்சா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சில நாடுகளுக்கு இது பதட்டமா இருக்கலாம். ஏன்னா இது ரிகானிசான் மிஷனுக்காகவே பிரத்யேகமா செய்யக்கூடிய ஒரு விமானம். மார்க் 5 வேகத்துல, அது ஒரு மணி நேரத்துக்கு 6400 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும். அமெரிக்காவோட ஹைப்பர்சோனிக் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்வைலன்ஸ் ரிகானிசான் விமானம் அது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்காக இருந்தது. ப்ரொபோஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹைலி கான்பிடென்ஷியலா இருக்கக்கூடிய ஒரு விமானம். 2013 தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. லாக்ஹீட் மார்டின் வந்து பாத்தீங்கன்னா இதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது போல. இப்போ லாக்ஹீட் மார்டின் உருவாக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒரு 5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். அந்த டைம்ல லாக்ஹீட் மார்டின் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. என்னன்னா இந்த விமானம் இருக்கு, அதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜி, அடுத்த ரக ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விமான ஜெனரேஷன்ங்கிறது ஸ்டெல்த்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டெல்த்துங்கிறது ஸ்பீடு தான் அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தார். ஸ்பீட் இஸ் த நியூ ஸ்டெல்த் அப்படிங்கிறதோட அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதை நம்ம 5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிவேகமா போகக்கூடிய ஒரு விமானம், ரிகானிசான் விமானத்தை அமெரிக்கா உருவாக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி லாக்ஹீட் மார்டின் இதே SR-71 வச்சிருந்தாங்க, பிளாக் பேர்ட். இந்த SR-72 சன் ஆஃப் பிளாக் பேர்ட்னு சொல்லுவாங்க, ஒரு நிக்நேம் இருக்கு. இது என்னன்னா இப்போ டார்க் ஸ்டார் சொல்றாங்க. இப்போ இந்த பிளாக் பேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது இல்லையா, இது வந்து மார்க் 3 வேகத்துல போகும். 1964 வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம், தேதி எனக்கு எக்ஸாக்டா தெரியல, 1964 வருஷத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா மொதல் டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா இது இருந்துச்சு. அந்த டைம்ல லாங் ரேஞ்சில் ஹை ஆல்டிடியூட், அதாவது ரொம்ப அதிக உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா பறக்கக்கூடிய, தொலை தூரம் பறக்கக்கூடிய ஒரு விமானம் அப்படின்னா SR-71 தான் ரெக்கார்ட் படிச்சிருந்தது. மார்க் 3 வேகத்துல போகக்கூடிய விமானம். ரிகானிசான் விமானம் இது அதிகப்படியா அமெரிக்காவுக்கு உதவி இருந்தது. இது வரைக்கும் யாரும் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்த கிடையாது. இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் இன்க்ளூடிங் ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ளேயும் போய் உளவு வேலை பார்த்துருக்கு.
அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. எந்த நாடு மேல வேணாலும் அமெரிக்கானால எப்பேற்பட்ட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் அதை ஓவர் ரைட் பண்ணி அங்க என்ன நடக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்காவோட இந்த விமானத்தினால முடியும் அப்படிங்கிறதோட பேர் இருந்தது. இப்போ ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ SR-72 அமெரிக்கா உருவாக்குறாங்க அப்படின்னா எல்லா நாடுகளையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக இது போல விமானங்களை பயன்படுத்துவாங்களா, அதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா, ஆயத்தம் ஆயிட்டாங்களா, அதனாலதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்ற பேரை மாத்திருக்காங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா அடுத்தடுத்த முடிவுகள் என்ன எடுக்க போறாங்க, உலக தலைவர்கள் பேசி என்ன முடிவு எடுக்க போறாங்க, இந்த பிரச்சனைகள் எஸ்கலேட் ஆகுமா இல்ல அமைதியா முடிஞ்சிருமா, என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.